அனைவருக்கும் வணக்கம். ராஜகுரு ஜோடாலயத்திலிருந்து ராஜேஷ்குமார். சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று பதிவு பண்ணியிருந்தேன். உபாசன தேவதை, அதுக்கு மக்கள் மத்தியில் எனக்கு நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு. அதில் கமெண்ட் பாக்ஸில் ஒருத்தர் கேட்டிருந்தார், சார் உபாசன தேவதை எதுக்கோசரம் வழிபட்டால் என்ன நன்மை சார் அப்படின்னு கேட்டிருந்தார். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா சுக்கிரனுக்கு 11ஆம் இடத்துல பெண்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அதேமாரி குரு இருக்கிற இடத்துலேருந்து 11ஆம் இடத்துல உபாசன தேவதை ஆண்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த உபாசன தேவதை என்பது எதுக்கு சார், என்ன பிரச்சனைக்கோசம் இதை நான் பிடிக்கணும், எப்படி வழிபடணும் அப்படின்னு கொஞ்சம் விரிவாகத்தோடு கேட்டிருந்தாரு. அதுக்காக இப்போ இந்த பதிவை நான் பண்ணுறேன். சுக்கிரன், பெண்களுக்கு சுக்கிரன் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமணம் காலகட்டத்தில் பெண்களுக்கு சுக்கிரன் வலுவாக இருக்கணும். ஏன்னா ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் தான் வரக்கூடிய கணவனுடைய நிலைகளை கொண்டு அந்த பெண்ணுக்கும் பையனுக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகள். இப்போ சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு ஒரு கல்யாணம் ஆகிடுது. அவங்களுக்கு பிடிக்காத திருமணம் வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு ஏதோ பெற்றவங்க பையனை பார்த்து உனக்கு வாழ்க்கை துணை அமைஞ்சிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அல்லாமல் உனக்கோசரம் எத்தனையோ பொருத்தங்கள் பார்த்து ஒரு பொருத்தம் அமையலை, ஆனால் இந்த பையன் பொருத்தத்தோடு இருக்காங்க. பொதுவாக பொருத்தம் அப்படின்னு சொல்லிட்டாவே ராசியோடைய நட்சத்திரத்தை வச்சு, ராசின்னா சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்துக்கு 10க்கு 10 பொருத்தம். சில கொஞ்சம் கூடுதலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நட்சத்திர பொருத்தையும் பார்த்துட்டு ஜாதக கட்டத்தையும் பார்த்து நன்மையில் இருக்குது திருமணம் பண்ணிக்கலாம்னு ரொம்ப சொல்லிடுறோம். இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பொருத்தம் பார்க்கணும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மன பொருத்தம் சேர்த்து பார்க்குறோம். இப்படி நட்சத்திர பொருத்தம், ஜாதக கட்ட பொருத்தம், அதுக்காக மன பொருத்தம், இதெல்லாம் பார்த்தும் கூட ஏன் புரிதல் என்பது ஏன் குறைவாக இருக்குது. எங்கிட்ட வரக்கூடிய ஜாதகத்திலேயே முக்கால்வாசி ஜாதகம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆயிடுச்சு, 1 மாதம் தான் ஆச்சு, அதுக்கப்புறம் என் புரிதல் இல்லை. ஆனால் சண்டை பெருசாக ஒரு பிரச்சனையும் இருக்காது. கேட்டால் ஈகோனா என்ன, புரிதல் என்ற வார்த்தை சொல். அப்போ அவரை இனி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு, அவர் செய்வதா கரெக்டுன்னு பண்ணிக்கிட்டே போகிறாரு, எனக்கு அதுக்கு ஒத்து வராது, ஆனால் தான் பார்த்தீங்கன்னா நான் டைவர்ஸ் வாங்குறேன் அப்படின்ட்டு சொல்லி பெற்றவங்க பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை சொல்கிறாங்க. அந்த பெற்றவங்க இனிமேல் என் பிள்ளைக்கு அந்த பையனுக்கு அந்த பிள்ளைக்கு என்ன பிரச்சனை இருக்கு, அந்த மாப்பிள்ளை நல்லவ தான், என் பொண்ணு நல்லவ தான், ஆனால் 2 பேர்த்துக்குமே கூடுதலாக நீ படிச்சிருக்க, நல்லா சம்பாதிக்கிற, நீ வருமானம் உனக்கு அதிகமாக வருது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரணம். சில காரணம் பார்த்தீங்கன்னா நான் எதை சொன்னாலும் நீங்கள் ஏட்டிக்கப்படியாக செய்கிற, நான் சொல்கிறது எதுவுமே காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லக்கூடிய காரணங்கள். சில பேருடைய ஜாதக அடிப்படை தாமத்தியம். என்னதான் நட்சத்திரத்தில் 10க்கு 10 பொருத்தங்கள் பார்த்து நம்ம திருமணம் பண்ணி அமைச்சு வச்சுட்டாலும் அதிகமாக அந்த பெண்களுக்கு முக்கியமாக வரக்கூடிய பிரச்சனைங்க 2 வகையான பிரச்சனை இருக்கலாம்னா தாராளமாக இருக்கலாம். என்ன பிரச்சனை? ஒன்று, அதிகமாக நான் சம்பாதிக்கிறேன், இஷ்டத்துக்கு யாருக்கு வேணால் கொடுப்பேன், இல்லை எனக்கே நான் செலவு பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமும் ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம். இன்னொரு பாயிண்ட் என்ன கேட்டிங்கன்னா, நம்ம எதை சொன்னாலும் அந்த பெண்ணை கேட்க மாட்டேங்குது, நான் எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து போகிறேன், ஆனால் அந்த பொண்ணு விட்டு கொடுத்து போக மாட்டேங்குது, அதனால் என் ஒரு புரிதல் என்பதே எங்களுக்குள்ளே இல்லை, மனஸ்தாபம் அதிகமாக ஏற்படுறது சொல்லக்கூடிய விதங்கள் ஒன்று. இன்னொரு விதம் பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு விதம் என்ன கேட்டிங்கன்னா தாமத்தியம். இந்த தாமத்தியம் சரியாக எல்லா பெண்ணுக்கும் அமைய மாட்டேங்குது, ஏதாவது குறை இருக்குது. ஒரு பெண்ணை ஆண் திருப்தியாக தாமத்திய சரியான அமைப்பில் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அங்கே ஒன்று மைனஸாக விழுகுது. அப்போ நம்ம ஜாதகத்தில் என்ன தான் ஜாதகத்தை பார்த்தாலும் என்ன தான் இது பண்ணாலும் இந்த சுக்கிரனுக்கு 11ஆம் ஸ்தானம் அதிபதி, சுக்கிரன் நின்ற ஸ்தானத்துக்கு நல்லா கேட்டுக்கணும். 12 கட்டத்தில் சுக்கிரன் எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் அந்த ஸ்தானத்துக்கு 11ஆம் அதிபதி, அதான் உபாசன தேவதை. இந்த உபாசன தேவதை எதுக்கு பிடிக்கணும் அப்படின்னா, சுக்கிரன் வலு அதிகமாக இருந்தாலும் சரி, இல்லை வலு குறைவாக இருந்தாலும் சரி, இந்த அமைப்பு இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு சுக்கிரனால் யோகமும் வரும். யோகம் வந்தால் என்ன ஆகும், சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தனி மனிதனுக்கு அதிர்ஷ்டம் மூலமாக அவனுக்கு பெரிய ஆளாயிட்டாங்கன்னா ஒரு கௌரவம், ஒரு மயக்கம், நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணம் அவங்களுக்குள்ள உதயமாயிரும். அப்போ யார்கிட்ட மதிப்பு கொடுக்கலாம், யார்கிட்ட மதிப்பு கொடுக்கக்கூடாது, எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், இப்படி எல்லாமே தலைகீழாக மாறி போயிடும். அப்போ இதெல்லாம் சரி கட்டுறதுக்கு எது வேணும்,
உபாசன தேவதை வேணும். மாய் என்ற வலையில் விலகக்கூடாது, சரியான பாதை கொண்டு போகணும், சரியான விதிமுறைகளை அமைச்சுக்கணும் தான் உபாசன தேவதையை பிடிக்க வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு சுக்கிரன் தனுசுல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய லக்னம் வந்து மேஷ லக்னம் வச்சுக்கோங்க. அப்போ மேஷ லக்னத்துக்கு தனுசு வந்து எத்தனாம் அதிபதி? 9ஆம் அதிபதி. அப்போ நல்ல நிலைமை இருக்காரா அப்படின்னா இருக்கிறார். லக்னத்துக்கு நல்ல நிலைமை இருக்கார். அந்த ஸ்தானத்துக்கு பகையாக இருந்தாலும் அந்த ஸ்தானம் மறைமுகமாக யோகத்தை கொடுக்குமா? கொடுக்கும். குருஸ்தானம் என்ன சொல்லுவோம், சுக்கிரன் வந்து அசுர குரு, குரு வந்து தேவகுரு, 2 பேத்துக்குமே பகை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நேருக்கு நேர் பகையாக இருந்தாலும் நமக்கு ஒரு வித்தை தெரியுது. இந்த வித்தை மூலியமாக நான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், வித்தை தெரிஞ்ச நபர்கிட்ட ஒரு நபரை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஆகுது. வித்தை தெரிஞ்ச ஆள்கிட்ட நான் போகும்போது அந்த ஆள் எனக்கு மதிப்பாரா மதிக்க மாட்டாரா? தனிப்பட்ட முறையில் எனக்கு அவர் பகையாக இருந்தாலும் நான் ஒரு வித்தைக்காரன், அவரும் ஒரு வித்தைக்காரு. அப்போ வித்தைக்கு வந்து பணம் சமரசம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதாவது சமரசமாக போகணும், சாந்தமாக போகணும் அப்படின்ட்டு. அந்த மாரி தான் இந்த குருவோடைய நிலைகள். அது வந்து அசுர குருவாக இருந்தாலும் சரி, தேவகுருவாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தர் வந்து பணம் பார்க்க போகும்போது பொறாம்பட்டுக்குவாங்க தவிர உள்ளுக்குள்ளே வந்து பணம் நம்மளோட திறமையான வித்தைக்காரன்டா அப்படின்னு சொல்ல அளவுக்கு அங்கே மதிப்பு வருமானம் வரும். அப்போ மறைமுகமாக இயல்புகள் வருமானம் கண்டிப்பாக வரும். அதாவது அந்த ஸ்தானாதிபதியிலையும் அந்த ஸ்தானத்தோடைய குண அதிபதிகளையும் நம்ம வந்து கணக்கிடணும். சரி, இது ஒரு வகை இருக்கட்டும். இப்போ குரு வீட்டில் சுக்கிரன், உங்களோட லக்னம் என்ன? மேஷ லக்னம். அப்போ 9ஆம் ஸ்தான அதிபதி என்ன சொல்லுவோம், யோகமாக அமைப்பில் இருக்காருன்னா இருக்குது. அவர் யாருக்கு? சுக்கிரன் லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல போய் இருக்கிறார். ஆனால் தன் ஸ்தானத்துக்கு அது 8ஆம் இடம். 2ஆம் ஸ்தானத்துக்கு லக்னத்துக்கு சொல்லக்கூடிய 1ஆம் ஸ்தானத்துக்கு 9ஆம் இடமா இருந்தாலும் சுக்கிரனுடைய ஸ்தானத்துக்கு அது 8ஆம் இடமா இருக்குது. புரியுதுங்களா? சரி, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் இன்னும் இடத்துக்கு 11ஆம் இடம், அது சுக்கிரனுடைய இடம், துலாம். அப்போ இந்த உபாசன தேவதையாக எதை பிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாலட்சுமியை பிடிக்கணும். இந்த மகாலட்சுமி தாயார் எதுக்கோசம் பிடிக்கணும்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய லட்சுமி கடாட்சியம் நமக்கு அருளக்கூடியது மகாலட்சுமி. அப்போ மகாலட்சுமி நம்ம வழிபட நமக்கு லட்சுமி கடாட்சியங்கள் வந்து பணம் அதிகரித்து வரும். அதன் மூலமாக நம்ம வந்து சிரமப்பட்டு இருந்தாலும் உபாசன தேவதையாக அதை வந்து பணம் வழிபடணும். உபாசன தேவதைக்கு என்னென்ன லட்சுமி சொல்லிட்டோம். அஷ்டலட்சுமியுடைய வழிபாட்டோட நம்ம உபாசனமாக நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு நம்ம ஒரு லட்சுமி தாயாரை பிடிச்சிக்கிட்டு நல்லதுனால தான் நீயே, கெட்டதுனால தான் நீனுக்கு சரணகரி அடைஞ்சிட்டா நமக்கு எல்லா சௌபாக்கியம் வந்து சேருமானா நிச்சயம் நமக்கு வந்து சேரும். இது வந்து மேஷ லக்னத்துக்கு சுக்கிரன் நிற்கக்கூடிய ஸ்தானத்துக்கு நம்ம சொல்லிட்டோம். சரி, இதுவே சுக்கிரன் மேஷத்திலே இருக்கிறார், தன் ஸ்தானத்துக்கு அது விரையாதிபதி. அப்போ யாரை பிடிக்கணும்? சனி பகவானை பிடிக்கணும். சனி பகவானுடைய அதிதேவதை யார்? நீங்கள் நம்ம சொல்லிட்டோம் சனி பகவான் நீங்கள் பிடிக்கணும்னு சொல்கிறோம். யாராவது சனி பகவானை பிடிக்க முடியுமா? அது உபாசன தேவதையாக வந்து பண்ண வழிபட முடியுமா? சனி அஷ்டம சனி, ஏழ சனி, அஷ்டாத்ம சனி, அதுக்கெல்லாம் வந்து ஜென்ம சனி அப்படின்ட்டு அந்த சனிக்கு ஒரு தோராயமாக ஒரு விஷயங்கள் இருக்குது. சனி பார்த்தா சகலம் நாசம், உன் ராசிக்கு வந்து சனி பிடிச்சிட்டாரா விடமாட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சனி பகவான் பேர் வாங்கியிருக்கார். ஆனால் உபாசன தேவதையாக வரப்போகும்போது சுக்கிரன் மேசத்தில் இருந்து 11ஆம் இடம், அது வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய வீடாக அமையப்படக்கூடிய அமைப்பில் அந்த நட்சத்திர புள்ளிகள் அங்கே சனியோடைய நட்சத்திரம் இருக்குன்னா இருக்காது. இப்போ அங்கே யாரோடைய நட்சத்திரம் இருக்காங்க? முதல் நட்சத்திரமே வந்து செவ்வாயுடைய நட்சத்திரம் அவிட்டம். 2வது நட்சத்திரம் யாரு? ராகு சதயம். 3வது நட்சத்திரம் யாரு? குருவுடைய நட்சத்திரம் புராடம். இந்த 3 எப்படி இருக்காங்க பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் மூலமாக அந்த பாவத்தில் 11ஆம் பாவத்தில் வந்து ஆஜராகிறாங்களா? அப்போ 1வது அதிபதி 14ஆம் இடத்துக்குள்ள நட்சத்திர புள்ளியாக வந்துடுறாரு. 12வது அதிபதி நட்சத்திர புள்ளியாக வந்துட்டார். இந்த 2க்கு நடுவில் இருக்கக்கூடியது யார்? 3வது ஸ்தானத்துக்கு மிதுனம். மிதுனத்தில் வந்து யாருக்கா? திருவாதிரை சொல்லக்கூடிய ராகு நட்சத்திரம். அப்போது இந்த ராகு சூட்சம ரீதியாக 3வது ஸ்தானத்துக்கும் ராகு வந்து சூட்சமாக வராரு. அதேமாரி 7வது ஸ்தானத்துக்கும் ராகு சூட்சமாக வராது, 11ஆம் ஸ்தானத்துக்கும் சூட்சம் வராது. அப்போ இதில் கோரை பாருங்கள், சகோதரன் ஜாதகருடைய முயற்சி, அதுக்கப்புறம் 7ஆம் இடம் மனைவி வீட்டார் மூலமாக சில நன்மைகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யார் மூலமாக வருது? ஜாதகத்துடைய இருதாரம், ஜாதகருடைய இன்பம், ஜாதகருடைய லாபம், இது எல்லாமே 11ஆம் இடத்துல யாருன்னா ராகு. அப்போது இந்த ராகு எங்கெங்கே சம்மந்தம் வராரு? 3ஆம் இடத்துல சம்மந்தம் வராரு, 7ஆம் இடத்துல சம்மந்தம் வராரு, 11ஆம் இடத்துல சூட்சம ரீதியாக நட்சத்திரம். ஏன்னா ராகுக்கு எதுக்கு இடம் கிடையாது. ஆனால் ராகுக்கு எதுக்கு 2 இடம் இருக்குது. ஒன்று வந்து உச்சநிலை, இன்னொன்று நீச்ச நிலை. ராகுக்கு உச்சநிலை என்பது வந்து ரிஷபமும், கேதுக்கு உச்சநிலை என்பது வந்து விருச்சகமும்.
அதேமாரி கேதுக்கு நீச்ச நிலை வந்து ரிஷபமும், ராகுக்கு நீச்ச நிலை வந்து போனால் விருச்சகமும். இது சூட்சம ரீதியாகவே சொல்லலாம். இது பொதுவாக ஜோதிட நூலில் ஒரு பகுதியில் இருக்குது. சித்தர்களுடைய வாக்கியத்திலையும் இந்த பதிவு இருக்குது. சரிங்களா? அதை படி வச்சு பார்க்க போகும்போது ராகு பகவானுக்கு தனிப்பட்ட முறையில் இடம் கிடையாது. ஆனால் நட்சத்திரப்படி வந்து பார்த்தா இடம் உண்டுனா உண்டு. அதை வச்சு பார்க்க போகும்போது மேச லக்னக்காரங்களுக்கு 11ஆம் இடத்துல உபாசன தேவதை அநேகமாக சனி பகவான் அந்த இடத்துல இருந்து அது ராகுடைய நட்சத்திரமாக இருக்க போகும்போது எப்படிப்பட்ட நன்மைகள் வரும் அப்படின்னா, டயட்டாக கணவன் வந்து பணம் உனக்கு சொத்து பத்து வாங்கி வச்சுருக்கேன், நீ வந்து ஆடலாம் அப்படின்னு சொல்ல மாட்டார். மறைமுகமாக சஸ்பென்ஸ், அவர் வந்து சஸ்பென்ஸாகவே கொண்டு போவார். வீடா மனைவிட்ட சொல்ல மாட்டார். அந்த வீடை வந்து பிரம்மாண்டமான, ராகுனாவே பிரம்மாண்டம், அது சனி இருக்கனால கொஞ்சம் வீட்டில் வந்து குறைபாடுகள் இருந்தாலும் அது சரிப்படுத்திக்கலாம். ஆனால் என் மனைவி பார்க்க போகும்போது அந்த வீடு பிரம்மாண்டமாக இருக்கணும், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய குறைகள் நிறைகள் எல்லாமே பின்னாடி பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு என்ன பண்ணுவார், அந்த அவசரமாக இப்போ மனைவிக்கு 30 நாள் வருது, அவர் உழைப்புக்கு தகுந்தாப்பில் லோனு போடுவார், அதை போடுவார், இது போடுவது எல்லாமே சுற்றி இருக்க கடன் கப்பி எல்லாம் வாங்கி மனைவி வந்து பார்த்தா சின்ன வீட்டில் இருக்க வைக்க மாட்டார், பெரிய வீட்டில் இருக்க வைப்பார். அல்லது பழைமையான வீடு வந்து பார்த்தா வாங்கி மனைவிக்கு சஸ்பென்ஸ் கொடுப்பார். இப்படி தான் அந்த யோகங்கள் வரும். சரி, இப்போது சுக்கிரன் வந்து மேசத்தில் இருக்கார், 11ஆம் இடம் வந்து சனியோடைய ஆதிக்கம். அது வந்து பார்த்தா அது உபாசன தேவதையாக வரப்போகும்போது சனியோடைய தேவதை யார்? அடுத்த பாயிண்ட் வந்துடுமா? சனி பகவானுடைய அதி தேவதை யார் அப்படி கேட்டிங்கன்னா 2 தெய்வம். ஒன்று குரு தெய்வம், ஒன்று வந்து பார்த்தா யோக தெய்வம். அந்த யோக தெய்வம் என்பது யம தர்மன். அப்போ யம தர்மரை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க உபாசன தேவதையாக எடுக்க போகும்போது என்னென்ன நல்லது நடக்கும்? யமன் சொன்னாவே நமக்கு அதிகமாக என்ன வரும்? பயம்தான் வரும். ஏன்னா யமனா ஐயோ உயிரை எடுத்துருவான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஈஸ்வரன் பட்டம் 2 பேர்த்துக்கு தான் கிடச்சிருக்கு. கிரக நிலையில் வந்து போனால் சனீஸ்வரன் சொல்லக்கூடிய சனி பகவானுக்கும் கிடச்சிருக்கு. அதுமாதிரி தேவதைகளை வந்து போனால் எம்மடேஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈஸ்வரன் பட்டம் யம தர்மராஜாவுக்கு கிடச்சிருக்கு. யம தர்மராஜ ஈசன் அப்படின்னு சொல்லலாம், அதுதான் பொருந்தும். அப்போ ஈசான பட்டம் கிடைச்ச யம தர்மராஜாவை அவங்க கட்டியாக பிடிச்சிட்டாங்கன்னா அந்த பெண்மணி கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வருமா, சச்ச வருமானா? வரவே வராது. இப்படி அந்தந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகத்துக்கும் கிரகத்தோடைய தெய்வத்துக்கும் வந்து பாருன்னா உபாசன தேவதையாக நம்ம அமைச்சுக்கிட்டோம்னா நமக்கு எப்படி எப்படி வந்து இன்பங்கள் மாறும், செயலகங்களை கொடுக்கும்னு சொல்லி விடைபெறுகிறேன். மீண்டும் இனிதொரு நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது ராஜேஷ்குமார். நன்றி, வணக்கம்.